சென்னையில் பெய்து வரும் மழையால் கோயம்பேடு மெட்ரோ ரயில் மேம்பாலம் கீழே வெள்ள நீர் சூழ தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வங்கக்கடலில் உருவாகி மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்துள்ள செஞ்சல் புயலால் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா தலைநகர் சென்னையில நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் பெய்ய தொடங்கிய மழை இன்றளவும் தற்போது வரை நிற்கவில்லை. தற்போது இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பல இடங்கள்ல முக்கிய சாலைகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளிலும் மழைநீரை தேங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலம், மெட்ரோ ரயில் மேம்பாலம் கீழே உள்ள வெள்ள நீர் தான். 2 அடி அளவில் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. கோயம்பேடு முக்கிய மார்க்கெட் சந்தையாக இருக்கக்கூடிய கோயம்பேடு சந்தையை இணைக்கும் முக்கிய சாலையில 2 அடிக்கு மேலே இந்த மழைநீரானது தேங்கி இருக்குது. சாலையில் தேங்கியுள்ள மழைநீர்னால 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் போன்றவை ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையே இருக்கிறது. வெள்ள நீரை வெளியேற்ற ஜேசிபி மற்றும் மோட்டார் மூலமாக சிஎம்டி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா ஜேசிபி மூலமாக மழைநீர் வடிகாலை உடைத்து நீரை வெளியேற்றும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மழைநீர் தெரிவிக்கக்கூடிய மழைநீரால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறது. உடனடியாக இந்த மழைநீரை அகற்றக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயம்பேடு சந்தைக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில மழைநீர் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்கும் சூழக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் கோரிக்கை வைக்கிறார்கள். நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார்கள். மழை பெய்ய தொடங்கியது முதலே இந்த பகுதியில மழைநீரானது சூழ்ந்திருப்பதாகவும் தற்போது 2 அடி வரை இருக்கக்கூடிய மழை தொடர்ந்து பெய்யும் கனமழையின் காரணமாக அதிகரிக்கக்கூடிய சூழல் இருப்பதனாலும் மாநகராட்சி அதிகாரிகளும் சிஎம்டி நிர்வாகமும் உடனடியாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. தற்போது